மாட்டேங்குது இது துணிமணி அப்படி இருந்தவங்க நல்லா ஈரமா இருக்கு. அம்மா துணியெல்லாம் எடுக்காம ஹோம் டூர் போடணுன்றீங்களே, வாங்க போடுவோம். மக்களுக்கு வீட்டை சுற்றி காட்டுவோமா? ஆமாம், ரொம்ப நாளாக வீட்டை கேட்டுக்கிட்டே கிடக்காத. வீட்டை சுற்றி காட்டுது. இன்னைக்கு போய் சுற்றி காட்டுவோமா? வா. ஏங்க நேற்று ஒருத்தவர் இதில் இது என்னமோ கண்டு தக்காளி நேற்று ஒருத்தவர் இதில் போதை எடுத்துகிட்டு கிடந்தாருன்னு சொன்னேன் பாருங்க. அது இங்கேதான் இதில் தான் கிடந்தாரு பார்த்துக்கோங்க. வாங்க, நல்லா தர்றேண்ணா, நல்லா தர்றேண்ணா. இங்கே பாருங்க, என் வீட்டை நல்லபடி சுற்றி காட்டுறேன் பாருங்க. பார்த்துட்டு குறை சொல்லக்கூடாது. நீங்கள் பாராட்டாட்டுன்னு பரவாயில்ல, என்னக்கா இப்படி அப்படின்னா குறை சொல்லக்கூடாது. குறை சொல்கிறவங்களே எனக்கு பிடிக்காதுங்க, ஏன்னு கேளுங்க. ஆனால் குறை சொன்னால் அதை திருத்திக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் சொல்லாதீங்க, ஏன்னு கேளுங்க. ரொம்ப கருமைப்பட்டு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி 5-10 சேர்த்து வச்சு சேகரித்து அப்படித்தாங்க குடும்பம் நடத்தி போயிருக்கேன். சின்ன வீடாக இருந்தாலும் என் ஜீமையை வந்து சந்தோஷமாக கட்டி கொடுத்தாரு. நல்லபடியாக பெருசாக இன்னும் ஒரு மாடி எடுத்து இன்னொரு மாடி எடுத்து கட்டலாம். அகையில் பூரா அடகு வச்சு முடிச்சுக்குங்க. அதை பூரா திருப்புறதுக்கு எங்கே வருது? நம்மளுக்கு வருமானம் என்னவோ அதுக்கு ஏற்றாப்புல இருக்கணும். கடனை கப்பை வாங்கி ஒரு லோனை கிணை வாங்கிலாம் வீடு கட்டணும்னு வச்சுங்களேன். அப்புறம் வாடகையில் இருந்த கதை தான் பார்த்துக்குங்க. அப்போ வாடகை அந்த லோனு போய் கட்டுறது எல்லாம் ஒன்று தானே. அப்புறம் வாடகையை விட மோசமாயிரும் லோனு. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், வீடு கட்டி போகையில் வெறும் மஞ்சள் கயிறோடு போகக்கூடாது, வீடை கட்டிட்டு அந்த சீமாமன் கட்டி வெறும் மஞ்சள் கயிறை போட்டுருக்காண்டு நம்ம சாதி ஜனம் பேசுவோம். அது தேவையில்லை. நம்மளுக்கு ஏற்றாப்புல ஒரு வீடை கட்டிவிட்டு நம்ம அதில் குடியிருப்போம். கழுத்துலேயும் நகை நட்டு கிடக்கணும் அப்படின்னு என் சீமா சொன்னார்க்கா. அதைத்தான் இது பண்ணி நானும் சரி நம்ம புருஷன் சொல்கிறதும் கரெக்டு, நம்ம புருஷன் சொல்லிப்படி கேட்டு போகணும். ஒரு குடும்பத்தில் ஒரு வண்டி மாடு ஊட்டி போகுதுன்னா வண்டி மாட்டில் 2 மாடு ஓடணும். அப்போத்தான் வண்டி ஊர் போய் சேரும். ஒரு மாடு பின்னுக்கு இழுக்கிறது, ஒரு மாடு படுத்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் இருந்துட்டு வச்சுங்க, வண்டி மாடு ஊர் போய் சேராது. இதை எங்கள் அப்பாரு எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் பார்த்துக்குங்க. 2 மாடுகளும் சேர்ந்து ஓடுனாத்தே வண்டி எந்தெந்த ஊர் ஓடுமோ அந்தந்த ஊர் சமத்தாக போய் சேருமுண்டு. அதை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் பார்த்துங்க. அப்படி வச்சுக்கிட்டு தான் என் புருஷன்கிட்ட நான் வந்து குடும்பம் நடத்துறது. புருஷனுக்கு மரியாதை பொண்டாட்டி நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. அப்படி தான் நான் என் புருஷன் பேச்சா தட்ட மாட்டேன், என் பேச்சையும் என் புருஷன் தட்ட மாட்டார். 2 பேரும் ஒரே வண்டி மாடாக ஓடிக்கிட்டு இருப்போம். என்னக்கா நான் சொல்கிறது? அப்படி தான் இருந்து ஒரு வீட்டை கட்டியிருக்கேன். வீடோட இடம் வந்து 1.5 சென்டில் வாங்க வீட்டை காட்டுவோம். ஒரே தான் பேசி உங்களுக்கு தத்துவமாக சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறேன். இங்கே வந்தீங்களா? இங்கே வருங்க, இது தண்ணி தொட்டி வந்து காலையில் வந்து 9 மணிக்கெல்லாம் தண்ணி ஊர் தண்ணி வரும் பாருங்க. எந்த காசு கப்பு எதுவும் தேவையில்லை. தண்ணி இதில் தேவையான புழங்குவான். பாத்ரூம் கட்டி தான் சும்மா தான் கக்கூஸ் மட்டும் தான் போகிறது. மற்றபடி குளிக்கிறது துவைக்கிறது அம்புட்டு இங்கே தான் பார்த்துக்கோங்க. வீடு வாசலை தொடச்சி கிடச்சி எல்லாம் விடுறதுக்கு தண்ணி இன்னும் முந்தா தண்ணி கிடக்க வருங்க. ஆமாம், மூடிடுவோம். ரொம்ப சேஃப்டி முக்கியம். வாங்க, இதுதான் வீட்டோட மின் பகுதி. இங்கே வச்சிலாம் 1.5 சென்டுன்னு நான் சொல்லிட்டேன்னா, 1.5 சென்டில் வந்து 1/4 சென்டு பாதைக்கு வந்துக்கணும். 5 அடி பாதை போக எல்லாரும் மும்பிட்டு இடத்த விட மாட்டாங்க. அதுலேயும் சேர்த்து வீட்டை கட்டி கொண்டு வர மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரு சேச்சா அப்படிலாம் கட்டக்கூடாது, மரம் வைக்கணுங்கண்ணா, இன்னும் ஒரு புழக்கம் புழங்கணும், எதுக்கும் இடம் வேணும். அப்படிலாம் அப்படி கட்டக்கூடாது. மொத்தமாக கட்டி அடைச்ச கோட்டையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இடம் விடணும்ட்டு எங்கள் வீட்டுக்காரு இதை இப்படியே இடம் விட்டுருக்காரு. நல்லா காட்டுருக்காரு. மேலேருந்து அப்படியே காட்டு பார்த்துக்கங்க. இதே மின் பகுதி இப்படியே காட்டுச்சா. இங்கே வாங்க, மரம் வளர்க்கணும்னு சொன்னார். ஆனால் ஒரு மரத்தை கூட மனுஷன் நடலை. அதான் ஏன்னு தெரியலை. இதா அப்படி கீழே இருக்காடி. அப்படி வெயில் என்னத்த ஐயாக்கா எல்லாமே இந்த மாதத்தில் ஊரா குளிரத்தனக்கா செய்யும், மச்ச குளிர்ந்துடுவாங்க. இப்படி வெயில் அடிக்குது என்னக்கா. பூரஞ்சிருங்க நாற்று நட்டது ஊரா கருகுதான். அதில் வேறு களக்கொல்லியை விரிச்சுட்டாங்க. கருகுதுன்னு எங்கள் அம்மா ஓயாமல் நியூச வை ராமநாதபுரத்தில் மலையாடுங்க அப்படி கேட்டுக்க. மதுரையிலேயே கொளுத்துது வெயில். அங்கே கிட்டு போய் பிரதோஷமா நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. மழை மரண பகவானே கிராமத்து பக்கம் மழை வெயில் நம்மளுக்கு வேண்டிக்கிட்டு வாங்க. அக்கா விடு, யாரையே பேசிக்கிட்டு கேட்டுவாங்க. நானா பேசுகிறேன்றாங்க. இங்கே வருங்க, மரம் வைக்கிறேன்னு சொன்ன மனுஷன் ஒத்த மரம் வைக்கல பார்த்துக்கோங்க. இங்கனக்குள்ளே வைக்க போகிறாராம் மரம், இங்கன வைக்க போகிறாராம் மரம், ஒன்றுமே வைக்கிறாப்புல இல்லை. சரி நீங்கள் வைக்கலன்னா போங்க அப்படின்ட்டு இந்த வகையில் அரளி செடி. இந்த செடி எங்கள் கடைக்கு பக்கத்தில் ஒருத்தர் வடையை வந்து இது வடக்கு பக்கத்துலேயே செடி எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் வடை ஒரு 10-20 ரூபாய்க்கு சாப்பிட்டாரு. ஒரு 50 ரூபாய்க்கு வடையை கட்டினார்.
அதுக்கு இந்த செடியை கொடுத்தாரு. சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பண்ட மாற்று முறை. வாங்க, இது வீட்டோட மின்பகுதி. இங்கே ஒரு பைப் இருக்கு பார்த்துக்குங்க, வாச கிச தொளிக்க. எப்படியா இருந்தாலும் கிராமத்து தண்ணி வரணும்னு இருக்கேன், நம்ம போடுறதும் போட்டுருணும். ஏண்டுகளுங்க, நாளைக்கு தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்க, ஊருக்காரங்க ஏதோ ஒன்று இந்த அடப்புடுறா, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால முன்னக்கு ஒரு பைப் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க, இது வந்து பச்சைங்க, வாடிடுச்சு, வெயில் அடிக்கணும் வாடிது இருக்கு. என்ன பூஜா? பச்சை. இந்த பச்சை வந்து சும்மா மழை காலத்தில் முளைச்சி கிடந்துச்சு, அதை பிடிக்கிட்டு வந்து வச்சு மணக்கும் கமகமகமாண்டு. இந்த ஆஹா சென்ட்டு மாதிரி. பச்சையோட வாசம் அப்படி மணக்கும். எதுக்குத்தே அப்படி மணக்குதா மோந்து வரும் பூஜா? சென்ட்டு வரைய மணக்கம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தலையில் வச்சுக்கிட்டா நல்லா கமகமன்னு இருக்கும். அது ஒரு செடி. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, இது டேபிள் ரோஸு. இது இது மளிகை கடைக்கு போய் சாமை வாங்க போயில அவனுக்கு பூத்து கிடச்சி. அந்த அக்கடை கேட்டேன், ஒடிச்சுக்கிட்டு போவா அப்பாட்டாக. அதோட உங்கள் கடையிலே சாமை வாங்குறேக்கான்னு சொல்லிட்டு ஒடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். அது நல்லா பூத்துருச்சு, நல்லா இருக்கு. இது வந்து கதவு. இதே எங்கள் நில கதவு. இந்த கதவுல வந்து ஃபினிஷிங் கொடுக்கணுமா, இப்படி கலர் என்னமோ இருக்கான், அதை அடிக்கணுமா. வார்னிஸ் அத்தே அந்த மறு கொடுத்துருக்கு. வார்னிஸ் அடிக்கணுமா. 7000 வரும்டாக. 7000மா? இப்போ கொஞ்சம் காசு கொஞ்சம் நிலவரம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் சம்பளம் வாங்குவார். அந்த சம்பளத்தில் ஒன்று வேலையாக பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு இதை அடிக்காமல் இருக்கும். இனிமேல் அடிக்கணும். இந்த முன்னக்க செட்டு போட்டோம், வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. இந்த செட்டு போடுறதுக்கு ஒரு 7000 15,000 வந்துச்சு பார்த்துக்குங்க. பின்னையும் செட்டு போடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல பார்ப்ப கொண்டு இருக்கும். வாங்க லைட்டு போடவா? நல்லா தான் இருக்கு. மொதல் எங்கள் வீட்டுக்கு வந்தேன், உங்களுக்கு பூஜை ரூம்கிட்ட மொதல் வர சொல்கிறேன். வாங்க, இதுதான் பூஜை ரூம். பூஜை ரூம் வந்து எங்கள் வீட்டுக்காரு ஒரு நல்லா திறனத்தை சூப்பராக தெரியும். பூஜை ரூம் வந்து எங்கள் வீட்டுக்காரு ஒரு அறையை வாங்கி தரமாண்டாரு. அதை போய் பார்த்தா 2000 ரூபாய்க்கு 2 போட்டால் தான் வைக்கலாம் பார்த்துக்கோங்க. அது ஏங்க இப்போதைக்கு வேணாம், மாடியில் மேலே ரூம் எடுத்து வச்சுங்க, அந்த ரூமுக்கு எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிரும். ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்டா அதில் ஒரு 10 போட்டால் வைக்கலாம். அது 5000 ரூபாய்னா நல்ல பெருசாக பீரோ மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை வாங்கி வச்சுக்கிடுவோம். இப்போதைக்கு இருக்கிறதா, அதாவது இருக்கிறதுக்குள்ளே குடும்பம் நடத்தி சந்தோஷமாக சூப்பராக இருக்கமையா அப்படின்னு வாழணும். ஒருத்தர் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணியிருந்தார், ஏப்பா பெரிய வீட்டில் இருக்கிறது முக்கியம் இல்லை, நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும், அதே முக்கியம். அதுக்கு ஒரு குறைச்சலும் கிடையாதுங்க. நோய் நொடியே வந்தாலும் கூட எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப சுதாரிப்பாக இருப்பாருங்க. அதாவது மெடிக்கல் செலவுக்குண்டு வாரத்தில் 200 அதாவது மாதம் வாரத்துக்கு 500 அக்கௌண்ட்டில் போய் மெடிக்கல் செலவுக்குன்னு போடுவார். அப்போனா என்னங்க வியாதி வந்துடும்னே நினச்சி கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனுஷனுக்கு எப்போ என்ன ஆகுன்னு தெரியாது. இப்போ நகை நட்டு என்கிட்ட இருக்கிற நகை நட்டுலாம் விற்றுக்கிட்டு கூட வீடு பெரிய வீடு எடுத்துருக்கலாம். இப்போ இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டோட பிளான் கேட்டோம். அவங்க சொன்னாங்க ரைட் பெட்டி மாதிரி வரும். முதல்ல வந்து பாத்ரூம்பு, அப்புறம் வந்து பெட்ரூம்பு, அப்புறம் கிச்சனு. இந்த மாதிரி ரயில் பெட்டி எப்படி இருக்குது, ஊட இடம் விட்டு பாதை விட்டு போகுதா, அதே மாதிரி வருமே அப்படின்னு இன்ஜினியர் பிளானிங் வந்து பிளான் போட்டு சொன்னார், வரைஞ்சு காட்டணும். எங்கள் வீட்டுக்கு அதை பார்த்துட்டு இது வேணாம், இந்த பிளானே வேணாம், ஏன்னு கேளுங்க. பெட்ரூமு நடுவில் வந்துடுது, அதை அடுத்து கிச்சன் வருது, ஊட ஓடு மாதிரி பாதை விட்டோம்டா அடி ரொம்ப சின்னதாக போயிடும். அதனால வேணாம், நானும் கொஞ்சம் பொறுமையாயிரு, வீட்டுக்குள்ளேயே உனக்கு அடுப்பு போகிறது மாதிரி புழங்க வழக்கம் இருக்கிற மாதிரி மேலே ஒரு பெட்ரூமை போட்டு கொடுத்துறேன்பான்னு சொல்கிறத கேளு அப்படின்றார். சரின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறதையும் கேட்டு, பெட்ரூம் ஒன்று தானே, பிள்ளை குட்டியெல்லாம் பெரிய வெளியெல்லாம் இருக்குது, பயிர்களெல்லாம் பெரிய வயல்களாக இருக்கேன், கண்டிப்பாக வேணும் பெட்ரூம்ன்றது. அப்போ மெதுவாக எடுத்துக்குவோம், நம்ம புரிஞ்சு சொல்கிறத கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு யோசனை பண்ணிங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியே ஒரு ஹாலும் ஒரு கிச்சனுமா எடுத்துட்டோமுங்க. எல்லாத்தையும் பாருங்கள். இதே என் பூஜை ரூமும் பார்த்துக்கிட்டீங்களா? அப்படியே இறக்கி காட்டு, கை வலிக்குதாத்தே, போதும் வா. அதுக்கப்புறம் பார்த்துங்க பாத்ரூம்க்குலாம் ரொம்ப புகழாரம் பேச முடியாது, அப்படியே பார்த்துக்கங்க. ஏண்டு கேளுங்க, பாத்ரூமுக்கு ரொம்ப சொல்ல முடியாது என்னால். பாத்ரூம்பு தான் ரொம்ப வந்து அது இதுன்னெலாம் போட கிடையாது. பாத்ரூம்பு ரொம்ப புழங்க மாட்டேன் பார்த்துக்குங்க. எல்லாமே வெளி புழக்கம் தான், கக்கூஸ் போடுறது மட்டும்தான். மற்ற எல்லாம் குளிக்கிறது துவைக்கிறது அம்புட்டுமே அந்த தொட்டி தண்ணியிலே எல்லாத்தையும் புழங்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கங்க, இது ஃபுல்லாக இந்த டைல்ஸ் வந்து 45 ரூபாங்க. நாங்கள் ஒரே கல்லில் ஒரே மாதிரி கேட்டோமுங்க. ஆனால் பார்த்துக்கங்க கிடைக்கல, அந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்குன்ட்டாங்க. சரி ஹாலுக்கு மட்டும் இதை போட்டுக்கிறோம்ட்டு இந்த டைல்ஸ் வந்து 45 ரூபாங்க. இங்கனக்குள்ளே கட்டில் போட்டிருக்கோம், ஒரு கட்டில் போட்டு இந்தக்குன்னு ஒரு ஸ்லாப் வச்சுருக்கோம். அந்த ஸ்லாப்பில் துணிமணியை மடித்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு பீரோ, இந்த இங்கிட்டு ஒரு பீரோ, 2 பீரோ இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இப்போ வாங்கின இல்லை காட்டின இல்லை, அதுதான் நீ அக்கிட்டே நீங்களாம் உள்ளே வராதிய. இது ஒரு ஃப்ரிட்ஜுங்க,
ஃப்ரிட்ஜு ஹையரில் வாங்கினேன். நான் வாங்கி இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது பார்த்துக்குங்க. இதான் வந்துச்சு. எந்த பால்ட்டும் இல்லை, நல்லா பரவாயில்ல. ஃப்ரிட்ஜுக்குள்ளே திறந்தா ஒன்றும் இருக்காது. ஏன்னா புதன்கிழமை சந்தை வரணும், அப்போ தான் ஜாமானெல்லாம் வாங்கி எடுக்க முடியும். இது வந்து இந்த ஷோகேஸ் பண்ணணுன்றாங்களங்க, அதெல்லாம் பண்ணணும். மெதுவாக பார்ப்போம், ஒரு விளையாட்டனுங்க பார்க்கணும். ஒரே தான் அம்பிட்டையும் காசு வந்து போட முடியாதுங்க. ஏன்னு கேளுங்க, நம்ம வீடு என்னைக்கு இருந்து நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறலாம். அடுத்தடுத்த வீடுகளை பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி பண்ண முடியலையான்னு யோசிக்கக்கூடாது. அப்படித்தான் நான் நினைப்பேன். ஒரு நாளைக்கு பண்ணிடலாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு கடைங்கப்பு இல்லாமல் என் ஜீமானை கஷ்டப்படுத்தாமல் பண்ணிடணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்துங்க 2 சோபா செட்டு. இது வந்து பழைய சோபா செட்டு தான் பார்த்துக்குங்க. இதுதான் இருக்கிறது. இதை மட்டும் எப்படியும் விட்டுட்டு வந்துட்டார் மனுஷன், இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டார். இது 2ஐயும் மட்டும் கொண்டு வந்துட்டார். இது 2 மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கிட்டு பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் கட்டில் மெத்தையெல்லாம் மேலே கொண்டு போயிட்டோம்னா ஒரு பெரிய சோபாவாக வாங்கி தரேன் இருக்கார். எங்கள் வீட்டுக்காரன் நான் நம்புவேன், ஏன்டா சொன்ன வாக்கு அப்படியே காப்பாற்றுவார். எங்கள் வீட்டுக்கு இங்கே வந்து இந்தா இருக்கு பாருங்க, இந்த கேப்பில் இந்த சோபா ஒன்று மேலே ஒன்று தூக்கி வச்சுட்டு இந்தா கட்டிலுக்கு கீழே ஒரு கட்டில் இருக்கா, அந்த கட்டில் போட்டு எங்கள் அம்மா படுத்துரும். இந்த இடைவெளி கேப்பில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரன் தூங்கிடுவோம். பிள்ளைய 3 இந்த பெட்டில் தூங்கிடுங்க. எப்படிக்கா இப்படி ஒரு இடத்துல எப்படிக்கா தூங்கி குடும்பம் நடத்துறீங்கன்னு கேட்காதீங்க. இதை விட சின்ன சின்ன வீட்டுகளில் இந்த பிடித்த இந்த வாரண்டோ, இதை விட சின்ன சின்ன வீட்டுகளில் குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டியெல்லாம் வெத்து சந்தோஷமாக இருக்கிறவங்க இருக்காதுங்க. குடும்பம் நடத்துறது என்ன, நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருந்தாவே நல்ல விஷயம் தெரியுமா. நான்லாம் வந்து எங்கள் அம்மா, என் தங்கச்சி எல்லாரும், என் தங்கச்சிலாம் குமரியாக இருந்துச்சு. என் கூட இருக்கையில் வாடகை வீட்டில் இதை விட சின்ன வீட்டில் இருந்து பார்த்துக்கோங்க. அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நிறைய சமோசா வடைகள், இது அதிரசம், முறுக்கு எல்லாம் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பேக்கிங் பண்ணி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. அப்போலாம் ரொம்ப சின்ன வீடு தான். என் ஜீமா வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க. நல்ல மனுஷன் எதில், காசு பணம் கொடுக்குறதுலையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுலையும் கிடையாது. நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலையும் கூட அதுதான் பெருசுன்னு வாழக்கூடாது. நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள், அந்த அந்தரங்கமான ஒரு விஷயங்கள் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற புருஷன் பொண்டாட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அது ஒரு குடும்பத்தோட ஒரு பார்ட்டு தான். அது கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருக்கிற சந்தோஷங்க தான் அதிகம். அந்த வகையில் என் புருஷன் என்னை நல்லா புரிஞ்சு வருவதுக்குங்க. இந்த இதுக்குள்ளே தான் நாங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு குறையும் கிடையாது. என் சீமா வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாருக்கும் வாய்க்கணும். அந்த மாதிரி மனுஷங்க எல்லா இடத்துலையும் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் வாங்க, இதுக்கு மேலே புருஷனை பெருமை சொல்ல விரும்பலாம். கூடியங்க. அதுக்கப்புறம் ஏங்க இது நம்ம கிச்சனுங்க. கிச்சனை கொண்டாங்க, நான் காட்டுறேன். இங்கே வருங்க, இதே கிச்சன் பார்த்துக்கோங்க. கிச்சன் வந்து ஹால் வந்து 16க்கு 11ங்க. கிச்சன் வந்து 11க்கு 11ங்க. கிச்சனு நான் ரொம்ப சுத்தம்லாம் பண்ண மாட்டேங்க. எங்கள் அப்பா தான் சொல்லுவேன், அதிகமாக சுத்தம் பண்ணக்கூடாதுப்பான்னு. அதாவது குப்பையும் சீதேவித்தே குப்பை அப்படின்னு நினச்சி கூட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, எதையும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும். அதனாலேயே என்னவோ எங்கள் அப்பா தான் சொன்னது அப்படியே ஞாபகத்தில் இருக்கும் பாருங்க. அதனால் ரொம்ப நான் க்ளீன் பண்ண மாட்டேன், ஓரளவுக்கு சுத்தபத்தமாக வச்சுக்கிடுவேன். அதுக்குன்னு குப்பையாகவும் போட்டு வச்சுருக்க மாட்டேன். இது வந்து திண்டில் தான் கட்டியிருக்காத்துங்க, இது காங்கிரீட்டு போட்டு. இது வந்து டைல்ஸு, இந்த டைல்ஸே போட்டிருக்கலாமுங்க, சூப்பர் கலருங்க. அது கூட பிளாக் நல்லாவே இல்லைங்க. இதுதான் விலை கூட. 20 கிலோ இது கம்மி. இது 43 ரூபாயோ என்னமோ, அது 48 ரூபாயோ என்னமோ விலை, எனக்கு ஞாபகம் இல்லை. இது பார்த்துக்கோங்க, இது நல்லா இருக்குங்க. ஆனால் இதை போய் இது ஃபுல்லாக கிடச்சி, இதையே போட்டுக்கலாம் ஃபுல் காலுக்கும். அப்படி போடாமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கிட்டு ஒரு 3 அடிக்கு இடத்த விட்டு கட்டியிருக்காரு. இதை இப்போத்தான் சீட்டுக்கிட்டில் இப்போத்தான் போட்டிருக்காரு. இந்த கேப்பை பூரா சின்ன சின்ன அது என்ன கம்பியில் வச்சு அடிக்க போகிறாராம், வலை மாதிரி அடிக்க போகிறாராம். இது இந்த பக்கம் நல்லா காற்று சிலுசிலுப்பாக வரும், மழை பெஞ்சால் நல்லா தண்ணி வரும். இங்கே ஒரு பைப்பு இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு. ஆனால் வாஷிங் மிஷின் தான் வாங்கி தரல பார்த்துங்க. எப்போ வாங்கி தருவீங்க அப்படின்ட்டா, வாங்குவோம் மெதுவாக வாங்குவோம், தொட்டி தண்ணி மழை வருது துவை அப்படின்ட்டு. அதோட அப்படியே ஓட்டுறேங்க. ஏன்ட்டு கேளுங்க, நம்ம குடும்பம், நம்ம புருஷன், நம்ம வீடு, நம்மளுக்குள்ள பொருளுக்குள்ள நம்ம எப்போனாலும் வாங்கிக்கிறலாம். என்ன நான் சொல்கிறது. சரி, இது தாங்க கிச்சனு. கிச்சன் வந்து 11க்கு 11, ஹால் வந்து 16க்கு 11 பார்த்துக்கோங்க. ஹாலு பெரிய ஹாலாகத்தான் இருக்கும், பரவாயில்ல. இதுவே சிறப்பானதுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, மாடிப்படி இந்த கிச்சன்லேருந்தே போகுதுங்க மாடிப்படி. ஏன்ட்டு கேளுங்களேன், நாளைக்கு மாடியில் ரூம் எடுத்தால் வெளியில் ஊடி போனால் வெளியில் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுன்னா உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருக்கும். நம்மளுக்கு ஒரு நைட்டில் நேரத்தில் பசிக்குது சாப்பிடணும்னா குடுகுடுன்னு இறங்கி வந்து சாப்பிடலாம் அப்படின்ற வசதிக்காக எங்கள் வீட்டுக்காரு அப்படியே வீட்டுக்குள்ளேயே எடுத்துருக்காரு பார்த்துக்குங்க. சரி வாங்க மாடியை போய் பார்ப்போம். இதே மாடி பார்த்துக்கோங்க. மாடியில் இந்த எவ்வளோ பெரிய மாடின்னு பார்த்துக்குங்க. இப்போ மாடி நல்ல பெரிய மாடி தான். இந்த பற்றியில் இந்த இதில் இருந்து இது வரைக்கும் ஒரு பெட்ரூம் எடுத்துட்டோம்டா. அதே ஹால் மாதிரியே 16க்கு 16. அந்த பற்றியில் வேலம்மாள் ஆஸ்பத்திரி
தெரியுதா உங்களுக்கு? அதே வேலம்மாள் ஆஸ்பத்திரி, அந்த தெரியுது ஒரு கட்டணுமா? அதே வேலம்மாள் ஆஸ்பத்திரி. இந்தாடி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வெல்டர்ண்டு. இந்த இதை போடுறதுக்கு முன்னக்க மாடலுக்கு போடுறதுக்கு இந்த கம்பிக்கு போய் கேட்டோம். 10,000 ரூபா எட்டாகுதுங்க வேலை கூலி மட்டும். அதுக்கு நம்மளாம் கம்பியை வாங்கிட்டு வந்து பண்ணிடலாம்னு எங்கள் வீட்டுக்காரே அதை டிசைன் பண்ணி அப்படியே கலர் அடித்து வச்சுருக்காரு. இன்னும் தூக்கி மாட்டணும். அது கொத்தனாரை கூட்டி வந்து இந்தா வாங்கலே எங்கன மாட்டேன். வெயில் அடிக்குதுமா. இந்த இடத்துல மாட்டணும். இந்த இடத்துல மாட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த வேலையெல்லாம் பார்த்துருவார் என் புருஷன். ரொம்ப நல்ல மனுஷங்க என் புருஷன். என் புருஷன் சொல்லுபடி தான் நான் கேட்பேன், ஏன் சொல்லுபடி தான் என் புருஷன் கேட்பார். 2 பேரும் இப்படி இருக்கிறதுனால தான் நல்லபடியாக இருக்கும். இது தள்ளிக்கடி பார்த்துட்டியலா? என் வீடை பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். சின்ன வீடாக இருந்தாலும் என்னத்தையோ எங்களால் நம்ம வந்து பெரிய வசதியானவு கிடையாதுங்க. என்னத்தையோ அன்னன்னைக்கு பாடுபட்டு உழைச்சி இருக்கமுங்க. அதில் கட்டினது தாங்க. அதனால் எனக்கு இது பெரிய விஷயந்தாங்க எல்லாரையும் விட. ஏன்னு கேளுங்க, நம்ம உழைச்சி கட்டினவங்களுக்கு தாங்க அதோட இது தெரியும். எல்லோரும் எப்படி கட்டுறாங்க? எல்லோரும் உழைச்சி தான் கட்டுறாங்க. இருந்தாலும் எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒற்றுமை வேணுமுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமுங்க. புருஷன் பொண்டாட்டி சிக்கனமாக இருப்பாங்க, நிறைய பேர் வீட்டில் புருஷன் ஊதாரித்தனமாக இருப்பாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா இப்படிலாம் கட்ட முடியாதுங்க. ஏன்னு கேளுங்க, புருஷனும் பொண்டாட்டியும் ஒற்றுமையாக இருந்தால் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம். பார்த்துக்குங்க. அப்படித்தான் நானும் என் ஜீமானும் இங்கே தாங்க குடிச்சுப்புட்டு ஒரு ஆள் கிடந்தது இந்த காட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் வர சொல்லி ஏற்றி விட்டோம். இதெல்லாம் மின் போஷம். பார்த்துக்கங்க. எங்கள் வீடை பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க சொன்னாங்க, மகாலட்சுமி தங்கியிருக்கிற வீடுமா அது, எனக்கு உள்ளே நுழையிலே தோணுது அப்படின்டாக. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க சொன்னப்போ. நீங்கள் எனக்கு ஏதாச்சும் இருக்குதா அவங்களுக்கு சொல்லுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குறை சொல்லாதீங்க. குறை சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடும். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டு. நீங்கள் கேட்ட மாதிரியே போட்டேன். சரிங்க, ரொம்ப வேகாத வெயிலாக இருக்குது. நான் சேர்த்து சாயிறேன். லைக் பண்ணுங்கள் மக்களே.